ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேயை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப் போவதாக கூறியுள்ளார். பிரான்சின் நைஸ் நகரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மூலம் இந்திய புத்தாக்க நிறுவனங்களுக்கு உலகளாவிய முதலீடுகள் ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் ஸ்லோவாக்கியா செல்லும் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பெலிகிரினி, பிரதமர் ஃபிகோ உள்ளிட்டோருடன் பிராட்ஸ்லாவா நகரில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். ஸ்லோவாக்கியாவுடன் எரிசக்தி ஒப்பந்தம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியா பயணத்தை முடித்துக் கொண்டு பிரான்சின் இவியான் நகரில் வரும் 16, 17 தேதிகளில் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது சர்வதேச அளவில் பொருளாதார சக்தியாக நம் நாடு உருவெடுத்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 8வது முறையாக G7 உச்சி மாநாட்டிற்கு இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். வரும் 18ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவா டெக் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பாரிஸில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாட தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி, செமி கண்டக்டர், ட்ரோன் மற்றும் உற்பத்தி துறைகளில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று கூறியுள்ளார். கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் வரும் இளையோர் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்கள் அமைப்பதில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இளம் வீரர்கள் பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, திறன்மிகு இந்தியா, அடல் புத்தாக்கு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் இளையோர் தொழில் தொடங்குவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளாக இளையோரின் பங்களிப்புடன் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திறன் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் ராணுவ திறனை மேம்படுத்துவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். கப்பல்களையும் கப்பல்களிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சோதனையை கடந்த புதன்கிழமை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கத்திற்கான நிபுணர் குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த குழுவின் தலைவராக முனைவர் PL கௌதம் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்க 1 வருடத்திற்கு இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பல்லுயிர் பெருக்க சட்டத்தை செயல்படுத்த இந்த நிபுணர் குழுவின் பங்கு முக்கியமானது என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.
ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். 12 ஆண்டுகளில் மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதே போல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள் 25 கோடி மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்டிலையும் கட்டப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் கிராமங்கள் ODF திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத உருவாக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவின் நடவடிக்கைக்கு பின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டோடன் ஆதரவு தெரிவித்துள்ளார். பின்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் பேசிய அவர், இந்தியா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். ரஷ்யாவிலிருந்து குறைந்த அளவில் கச்சா எண்ணெய் வாங்க மேற்கத்திய நாடுகள் அனுமதி அளித்திருந்தது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்திருந்ததை அடுத்து மேற்காசிய நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி அதிகரித்துள்ளதாக எலினா வால்டோடன் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறியுள்ளது. இருப்பினும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அணுசக்தியை மின் உற்பத்திக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பான அம்சங்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இடம்பெறும் என்று கூறியுள்ள அமெரிக்கா, அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதும் மின்சாரத்திற்காக அணுசக்தியை பயன்படுத்துவதும் தனித்தனியாக பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்பட உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற பொருட்களை அகற்ற ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே தங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில், விரைவில் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று கூறினார். ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139ஆக அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தொற்றால் 689 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இட்டூரி மாகாணத்தில் 17 பேர் புதிதாக இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவிற்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் $2,15,00,000 நிதியுதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் அசாமில் விபத்துக்குள்ளானது. ஜோர்ஹட் விமானப்படை தளம் அருகே இவ்விபத்து நேரிட்டதாகவும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் கட்டார் சுவிட்சர்லாந்தையும், நாளை அதிகாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார்.
ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.